வணக்கம். இன்னைக்கு ரஜினி விளக்கம் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல ரஜினி கிட்ட ஒரு பத்திரிகையாளர் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரை கண்டுக்காம ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு போனார் இல்லையா? அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ரஜினியை பயங்கரமாக தாக்கி போஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சது. அவருக்கு பொறாமை, அவருக்கு விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனது பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட் வர ஆரம்பிச்சது. அவரை தாக்கி ரஜினியை தாக்கி இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ 2-3 நாளாக அதுக்கு பதிலாம் ரஜினியிடமிருந்து வரல. ஆனால் இன்னைக்கு அவரே ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அவர் இன்னைக்கு கொடுத்த அந்த விளக்கத்தில் எனக்கு சில கேள்விகள் இருக்குது, எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த கேள்வி உங்களுக்கும் இருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவு பண்ணுங்கள். வீடியோ முழுவதும் பாருங்கள். என்னுடைய டவுட் என்ன, ரஜினி இன்னைக்கு என்ன பேசினார் அப்படின்றத பற்றிலாம் பார்ப்போம். அன்றைக்கி நான் ஏர்போர்ட் போனபோது அங்கே பத்திரிகையாளர்கள் இருப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கையில் மொபைல்லாம் வச்சுருந்ததுனால அன்றைக்கி கேள்வி கேட்டவர் ஒரு பத்திரிகையாளர் மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் நான் அவருக்கு பதில் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு ரஜினி சொல்கிறார். ஆனால் நான் திரும்பி வரும்போது இதுக்கு பதில் சொல்லணும், ஏன்னா இந்த விஷயம் அதிகமாக சோஷியல் மீடியாவில் பேசப்படுது அப்படின்றதுனால நான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டில் யாராவது பத்திரிகையாளர்கள் இருப்பாங்களான்னு பார்த்தேன். அங்கே இல்லை. திருப்பியும் வேறொரு விஷயமா பெங்களூர் போகும்போது அப்போவும் பத்திரிகையாளர்கள் இல்லை. அதனால தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னு அவரே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, நான் ட்விட்டரில் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நீங்கள் ட்விட்டரில் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க ரஜினி சார், 3 பக்கத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, அதிலலாம் டவுட்டே கிடையாது. மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஸ்டாலின் அவர்களை ஃபிசிக்கலாக போய் அவரை வீட்டில் போய் மீட் பண்ணீங்களா? அவர் தோற்றதுக்காக, கொளத்தூரில் அவர் தோற்றதுனால அவரை போய் பார்த்து அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வரீங்கல்ல. அப்படி திரும்பி வரும்போது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சிஎம் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தீங்கன்னா அங்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே எவனும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். இல்லைனாலும் அவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை. இருந்தாலும் 3 நாளாக இந்த ஒரு கேள்வி போய்கிட்டே இருக்க, ஏன் ரஜினி கண்டுக்காமல் போனார் அப்படின்ற அந்த கேள்விக்கு நீங்கள் ப்ரெஸ்ஸுக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் இல்லை, திரும்பி வரும்போதும் இல்லை, போகும்போதும் இல்லை. நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? நீங்கள் கூப்பிட்டா வந்துருவாங்களே. இன்றைக்கி ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க, ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களே. ஸோ அதை ஏன் செய்யலை அப்படின்றது தான் மக்கள்லாம் கேட்குறாங்க. நான் கேட்கல, எனக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எனக்கு இருக்கிற டவுட் என்ன தெரியுமா? இந்த 1996 நடந்த ஒரு சம்பவம் தான். 1996 நீங்கள் சன் டிவியில் இந்த பக்கம் மூப்பனார் அவர்கள், இந்த பக்கம் கருணாநிதி அவர்கள், அரசியல் ஜம்பவான்கள், இவங்களை நீங்கள் ஜெயிக்க வைங்க. ஒருவேளை நீங்கள் திருப்பியும் ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா தமிழ்நாட்டை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரியே கலைஞர் ஜெயிக்கிறாரு. அந்த முறை டிஎம்கே ஜெயிக்குது 1996. ஆனால் 2001 என்ன ஆகுதுன்னா திருப்பியும் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. எந்த ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை இனிமேல் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள். அந்த ஜெயலலிதா 2001 ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயித்தோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பூங்கொத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு பாய்ஸ் கார்டனுக்கு போய் அவங்களுக்கு அந்த பொக்கேவை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. எந்த ஜெயலலிதாவுக்கு நீங்கள் எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த, நீங்கள் அவ்வளோ பகைமையுடன் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஜெயலலிதாவை நீங்கள் பூங்கொத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சிஎம் ஆனதும் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. செஞ்சீங்க தானே? ஒரு பகையுடன் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெயலலிதாவுக்கே நீங்கள் பூங்கொத்து கொடுக்கும்போது உங்களுக்கும் நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் உங்களால் ஒரு வாழ்த்தை வீடியோ மூலமாக சொல்ல முடியல, இல்லைன்னா நேரில் சொல்ல முடியல அப்படின்றது தான் மக்கள் கேட்குறாங்க. இதுதான் அந்த கேள்வி. ஜெயலலிதாவுக்கே நீங்கள் பூங்கொத்து கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த விஜய் சிஎம் அவர்களுக்கு ஏன் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கலை? அப்படி ஏர்போர்ட்டில் கேட்டபோது நீங்கள் ஏன் அதை கண்டுக்காமல் போனீங்க அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வி. அவ்வளோதான். அதில் 2001 நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு இன்றைக்கி பத்திரிகையாளர் ஒருத்தர் நம்ம சூப்பர் ஸ்டார்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன், அதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் பாருங்கள். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அந்த நேரத்தில் ஏன் கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னு தெரியல. அவருக்கு எந்த மாதிரியான மிரட்டல்களோ இல்லைனா யார் ஃபோர்ஸ் பண்ணாங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னும் அது யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் நான் 2001 கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு இன்றைக்கி ரஜினி சொல்கிறது எப்படி இருந்ததுன்னா, 2001 கட்சி ஆரம்பிச்சிருந்தா நான் அன்றைக்கே சிஎம்ப்பா, நீ இன்றைக்கி தான் சிஎம் அப்படின்னு ரஜினி அப்படி பட்டும் படாமலும் நம்ம இன்றைய சிஎம்க்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. எவ்வளோ பெரிய தொண்டர்கள் சப்போர்ட் இருந்தாலும் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றத நல்லா உணர்ந்த ஒருத்தர் தான் நீங்கள் இல்லையா சூப்பர் ஸ்டார் அவர்களே. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது அப்படின்னும் போது ஏன் நேரடியாக ஒரு வாழ்த்து சொல்லலை அப்படின்றத தான் மக்கள் கேட்குறாங்க. ட்விட்டரில் சொல்லியிருக்கிறீங்க, உண்மைதான். 3 பக்கம் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் உண்மைதான்.
நேரில் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க முடியுது. உங்களுக்கு அவ்வளவு எதிர்ப்புதிரமாக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு பூங்கொத்து அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் கொடுக்க முடியுது. அப்படின்னும்போது நம்ம சிஎம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல ஏன் இந்த டிலே? அவ்வளோதான். இதுதான் மக்களுடைய கேள்வி. கடைசியில் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் முடிஞ்சு போகிற நேரத்தில் தான் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஞாபகம் வந்தது, நம்ம இன்னும் சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்றது. உடனே சிஎம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க அப்படின்னு வாய் அளவில் சொல்லிட்டு போயிருக்கிறார். மனசுலேருந்து வந்த மாதிரி தெரியல அந்த ஒரு விஷயம் கூட. அதுவும் அவரால் அந்த இடத்துல நின்று அதை பொறுமையாக ஒரு வாழ்த்து சொல்ல கூட முடியல. அப்படியே போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது 2001 நான் ஜெயிச்சிருந்தா நான் அப்போவே சிஎம், நீங்கள் இப்போ தான் சிஎம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இன்னும் நம்ம சூப்பர் ஸ்டார் மனசில் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுது. ஏன்னா நான் கேட்ட மாதிரி தான் 2001 தமிழ்நாட்டை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா ஜெயித்த போது நீங்கள் அவங்க வீட்டுக்கே பூங்கொத்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னும் போது நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல மட்டும் உங்களுக்கு ஏன் இந்த ஒரு தயக்கம்? உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.